வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினாக்கா, பாருங்க நம்ம பாத்திரம் வாங்கும்போது கொஞ்சம் புதுசா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்க்க கழுவ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அதை வந்து நம்ம இப்போ இன்னைக்கு வந்து நான் கடாய் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருக்கோம், அவங்களுக்கு டைம் கிடைக்காது, அதனால் அவசரமாக தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா எப்பயாவது நம்ம வேலைக்கு ரெஸ்ட்டாக இருக்கிற நேரம், வேலை இல்லாமல் இருக்கிற நேரம் தான் இதை பார்க்க முடியும். சப்போஸ் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா கூட நம்ம வந்து சனி ஞாயிறோ இல்லை மற்ற டைம் எப்பயாவது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும் போது இந்த வேலையை நம்ம பார்த்துக்கலாம். வாங்க நம்ம எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த கடாய் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து உப்பு காகிதம். இது வந்து நம்ம வந்து பெயிண்ட்லாம் விற்கிற கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கிறது, இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறது. இது ஒன்று வாங்கிக்கோங்க. பாருங்கள், இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரும். ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட்டு வரும். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா. இது ஒரு 10 ரூபா, இது ஒரு 10 ரூபா, 20 ரூபா. மொத்தத்தையும் நான் இந்த கடாய்க்கே யூஸ் பண்ண போகிறதில்ல, நமக்கு மீறும். இந்த மாதிரி கொஞ்சம் கடாயெல்லாம் அப்படி க்ளீன் பண்ணும் போது இதை வச்சு தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சபீனா வச்சுருக்கேன் நான். இதுக்கு வாஷிங் சோடா வச்சுருக்கேன், வினிகர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு பிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பானதில் ஒரு பிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் சோடா போட்டுக்கலாம். இப்படி நல்லா ஆட்டி நல்லா 4 பக்கமும் போகிற அளவுக்கு செஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும். ஒரு கடாயும் அப்படி ஊறிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம சின்னதுலேருந்து தேய்க்க ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், கொஞ்சம் சபீனா போட்டுக்கலாம் இதில். பாருங்கள், இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். அதனால் இதை நம்ம செய்கிற அன்றைக்கி தனியாக ஒரு நாள் கொஞ்சம் டைம் இருக்கும் போது இதை செஞ்சிங்கன்னா போதும். நம்ம வந்து வேலை இருக்கும் போது இதெல்லாம் இழுத்து வச்சு செய்ய முடியாது. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது நீங்கள் ஒரு கடாயாக கூட இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை கடாய் இருக்கோ அதை ஒன்றா கூட நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கே நல்லா தெரியும், நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ இந்த கடாயெல்லாம் வந்து எவ்வளோ புதுசாக இருந்தது அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் வந்து தேய்க்கிறது கிடையாது, அதனால் இப்படி இருக்குது. இப்போது மறுபடியும் நான் இப்படி தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இப்படி மொட்டையாக இருக்கிற கடாய் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து புடி வச்சது வாங்கணும் அப்படின்னா இந்த சைட்லேயும் கொஞ்ச நாள் ஆனோடனே விட்டுடும். அது கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த கடாய் பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கடாயே எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது இறக்கும் போது, நம்ம அடுப்பில் வைக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம இறக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு வந்து புடி இல்லாமல் இறக்க தெரியாது. இது எனக்கு வந்து பழகி போயிடுச்சு. உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்தால் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நடுப்புற இந்த சோடா கொஞ்சம் தொட்டுக்கங்க. சப்போஸ் சோடா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சபீனாவும் இல்லை சோப் ஆயில் கூட வச்சு வினிகர் வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அடிக்கடிக்கு பண்ணோம்னா இந்த அழுக்கெல்லாம் வந்து சேராமல் கொஞ்சம் நல்லா பளிச்சுனே இருக்கும். நானே வந்து குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு மேலே விட்டுட்டேன் இதை க்ளீன் பண்ணாமல். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைமே இல்லை, நடுப்புற நிறைய வேலை இருந்ததுனால நான் வந்து இதை க்ளீன் பண்ணாமலே விட்டுட்டேன். இல்லைனா அடிக்கடிக்கு நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்பேன். பாருங்கள், இப்போ இந்த கடாய் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராகிடுச்சிங்களா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கைப்பட்டாதான் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கடாய் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம நைஸாக இருக்கிற இந்த உப்பு பேப்பரை எடுத்துக்கலாம். இதுக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்குது, கண்டிப்பாக எனக்கு அது தெரியாது. நான் வந்து இதை உப்பு பேப்பர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ கொஞ்சமாக சபீனா போட்டு ஒரு தேய்ச்சிக்கலாம்.
பாருங்கள் எப்படி இருந்த கடாயி எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. இந்த மாதிரியே எல்லா கடாயும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ பெரிய கடாயை நம்ம தேய்க்கலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா தான் இதோட அழுக்கு வந்து சீக்கிரம் போகும். இப்படி மேலோட்டமாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் தேய்ச்சா கூட நல்லா அழுத்தி தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்ச நேரம் கை வலிச்சாலும் சீக்கிரம் அழுக்கு போயிடும். பாருங்கள் இந்த பெரிய கடாயி இப்போ தேய்ச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பிளாட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டு தேய்க்க தான் இடம் இருக்குது, எனக்கு உட்காந்து தேய்க்க இடம் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, கீழே ஒரு மேட் போட்டுக்கோங்க. கீழே உட்காந்து நல்லா தேய்ச்சிட்டு, ஏன்னா நீங்கள் கீழே உட்காந்திங்க அப்படின்னா தான் நம்ம கையில் உள்ள அழுத்தத்தை வந்து இந்த கடாயில் கொடுத்து தேய்க்க முடியும். நின்றுக்கிட்டு தேய்க்கும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்க முடியாது. அதனால் கீழே உட்காந்து நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சிங்கில் எழுந்து கழுவிக்கலாம். பாருங்கள் இந்த கடாய் இன்னும் தேய்ச்சி முடிக்கல. இதுக்கு நிறைய டைம் ஒலிக்குது, ஏன்னா சைடு ஃபுல்லாக நிறைய இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கடாய் பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் பலகாரம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கடாயி. அதனால் எண்ணெய் காய காய இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி கருப்பாயிடுச்சு. இப்போ இதையும் நான் க்ளீனாக தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ இந்த கடாயும் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த ஓரத்தில் இன்னும் நம்ம கொஞ்சம் தேய்ச்சோம்னா க்ளீன் ஆகிடும். என்னென்னா ஒரே நாளில் 2-3 கடாய் தேய்ச்சோம்னா கை வலிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கடாய் தேய்ச்சா நம்ம வந்து இன்னும் கூட நல்லா பளிச்சுன்னு ஆக்கிடலாம். இப்போ மற்ற எல்லா கடாயும் நம்ம இதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் கழுவிட்டோம். இப்படி நம்ம வெயிலில் வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிருக்கு இந்த கடாயி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணலாம். இது மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா நம்ம கடாயெல்லாம் அப்படியே பளிச்சுனே இருக்கும். இது கொஞ்ச நேரம் வெயிலில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.